இன்றைக்கு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலாறு வாரிசை போல டிடிவி தினகரன் அவர்கள் மாண்புமிகு அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு கட்சியும் ஆட்சியும் அபகரிக்க அவர் திட்டம் தீட்டினார். இதுதான் உண்மை. அவருடைய டிடிவி தினகரன் அவருடைய பருப்பு எடப்பாடியரிடத்தில் வேகவில்லை. இதுதான் உண்மை. அதனால்தான் இன்றைக்கு இன்னும் ரொம்ப கொச்சியா சொல்ற ஆட்டைய போட பார்த்தாரு கட்சிய. அது முடியல அவரால். அந்த விரக்தியின் வெளிப்பாடாக, அந்த வேதனையின் வெளிப்பாடாக, அந்த இயலாமையின் வெளிப்பாடாக இன்றைக்கு வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் சத்தம் இல்லாமல் சாதனை நாயகராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் நம்முடைய மன்னாதி மன்னன் மக்கள் தலைவர் பொன்மன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியிலே, தமிழகுலசாமி இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய வழியிலே, அவர்களுடைய ஆதரவோடு, தொண்டர்களின் ஆதரவோடு, தமிழக மக்களுடைய ஆட்சியோடு கழகத்தை மீட்டெடுத்து 4.5 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி தந்து ஒரு தொண்டர் நாடாள முடியுமா என்ற ஒரு புதிய இலக்கணத்தை படைத்துக் கொடுத்தார்கள். 7.5% சமூக நீதிக்கு எடுத்துக்காட்டு யார் கொண்டு வந்தா? புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். 11 மருத்துவக் கல்லூரிகள் யார் கொண்டு வந்தா? எடப்பாடியார் அவர்கள். மெட்ரோ ரயில் திட்டம், 2000 அம்மா மினி கிளினிக், மதுரைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை, குடிமராமத்து திட்டம், நதிநீர் இணைப்பு திட்டம், நடந்தாய் வாடி காவிரி திட்டம், டெல்டா பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக காவேரி காப்பாளராக இன்றைக்கு விவசாயிகளால் பாராட்டப்படுகிறார். 50 ஆண்டு கால காவேரி பிரச்சனைக்கு தீர்வு, அத்திக்கடவு அவிநாசி திட்டம், காவேரி குண்டாறு வைகை இணைப்பு திட்டம். கொரோனா காலத்திலே பாதுகாப்பு அரண் அமைத்து கொடுத்தார்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு. வேளாண் உற்பத்தியில 5 முறை கிருஷி கர்மா விருது. சொத்து வரி உயர்வு கிடையாது, மின்கட்டண உயர்வு கிடையாது, பால் விலை உயர்வு கிடையாது, எந்த விலை உயர்வும் இல்லாமல், விலைவாசி உயர்வு இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றினாங்க. 6 புதிய மாவட்டங்கள். அம்மா புனித அரசினுடைய திட்டங்களான தாலிக்கு தங்கம் திட்டம், மடிக்கணினி திட்டம், விலையில்லா அரிசி வழங்குகிற திட்டம் உள்ளிட்ட இருசக்கர வாகன திட்டம், கறவை மாடுகள் ஆடுகள் வழங்குகிற திட்டத்தை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் கொரோனா காலத்திலே கூட தடையில்லாமல் கொண்டு செலுத்தினார்.